காதி பார்க்குறாங்க பார்க்கலன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஊருக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து விடுவீங்களா? 5 வருஷத்தில் அவனுக்கு இது வரைக்கும் வந்து பட்டா வாங்கியே கொடுக்கல. லாஸ்ட்டாக இப்போ நான் பெட்டிஷன் போட்டு 4 நாளில் பட்டா ஓகே ஆகிட்டு 3 மாதத்தில் அவன் கையில் வந்து பட்டா வந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பில்டிங் தான். அது என்ன பில்டிங்னு யாருக்குமே தெரியல. சமுதாயம் கூடன்றாங்க. ஆனால் இப்போ வந்து ரேஷன் கார்டையாக யூஸ் பண்ணுறாங்க. ரோடு ஃபுல்லாக குடிக்கிறனா இது வரையும் அவனை கேள்வி கிடையாது. களத்தில் குடிக்கிறான் அவனை கேள்வி கிடையாது. ஒரு சிங்கிள் பார் டபுள் பார் வந்து கேட்டதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அது பிறகு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு வந்து ரெடி பண்ணல. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க பட்டா கொடுங்கடான்னு சொல்லி சொன்னால் பட்டா இது வரைக்கும் 5 வருஷமாக கொடுக்காமல் இழுத்தடிச்சிருக்கானுங்க. அதே அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன், இன்னும் ரோடு கூட அவனை வந்து போட்டு கொடுக்கல. 6 விஷயம். அது பிறகு வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் கேட்டால் பப்ளிக் டாய்லெட் காட்டுறதுக்கு வந்து இடம் இல்லைன்றானுங்க. பச்சை ப்ளூரானுங்க. இவ்வளோ இடம் இருக்குது. அது இல்லாமல் ஃபுல்லாக நீர்நிலைகள் புறம்போக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இந்த விஷயத்த வந்து தட்டி கேட்கல. 2 காலம் இருந்துமே 3ஆவதாக ஒரு காலம் யார் கேட்டா 8.50 லட்ச ரூபா கவர்மெண்ட் துட்டு எவன் கேட்டான் சொல்லுங்கள். அதுக்கு பதிலாக ஒரு பாத்ரூம் 5 லட்ச ரூபா வரும். 5 லட்ச ரூபா கற்று ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இல்லைங்க. கேட்டதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன் பாத்ரூம்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன். எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் கட்டுறதுக்கு இடம் இல்லைன்றான். அவனை என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களே பாருங்கள், சுற்றி பாருங்கள், இது ஃபுல்லாமே புறம்போகுதாங்க. இது இடமா தெரியும். ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. இப்போது இங்கே தீபாவளி அன்றைக்கி நான் எதுக்கு வீடியோ எடுக்க சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து சரியாக வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த கரூர் இன்சிடென்ட்டு, நெக்ஸ்ட்டு நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு அரசியல் பொலிட்டிக்ஸில். நான் வந்து பாலிடிக்ஸில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இல்லை வேண்டாம் சொல்லிட்டு சில விஷயத்துக்காகலாம் வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா இதனால் வந்து இந்த பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி பேசணும் சொல்லிட்டு துடிக்குது. என்னால் வந்து சரியாக தூங்க முடியல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து பாலிடிக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து விஷயத்தெல்லாம் வந்து நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோ எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல. இப்போது எல்லாரும் சொல்கிறது என்ன, அரசியல் வந்தால் நான் வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் எதுக்காக வந்து எப்படி வந்து இந்த இடத்துல நான் வரணும்னு சொல்லிட்டு நினச்சேன், எதனால் வந்து அரசியலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோ தான் வந்து இது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வரும், ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ரேஞ்சுக்கு வந்து போவோம். ஏன்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. சரியா? கொஞ்சம் ஃபோட்டோலாம் வரும். அந்த ஃபோட்டோ வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்போ அந்த விஷயத்தில் வந்து அது கனெக்ட் ஆகும். நான் வந்தது சரியா தப்பா, நான் சூஸ் பண்ணது இந்த ஃபீல்டை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரியா? ஓகே, இனிமேட்டு வந்து பேக் கேமராவில் வந்து நம்ம விளாக் எடுக்கலாம். புதுசாக கிம்பிள் வாங்கியிருக்கேன், அதில் தான் வந்து எடுக்கிறேன். சரியா? வாங்கி பேக் கேமராவுக்கு போகலாம். நான் அரசியலில் வந்து வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாராச்சும் நம்ப முடியுதா பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் அரசியல் வரதுக்கான ஒரு காரணம், இந்த ரோடு தான். எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட். சரியா? இது எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்சிசியில் இருக்கணும் வந்து தெரியும். என்னென்னா நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிப்பு. நாங்கள் வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் கிரவுண்டில் உள்ளே போகிறனாலே நாங்கள் சல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிரவுண்ட்லேயே வந்து நாங்கள் வந்து கால் எடுத்து வைப்போம். நான் வந்து இங்கே ரன்னிங் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டில் வந்து குடிச்சிட்டு கிடப்பாங்க. குடிச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவங்களுக்கும் வந்து நிறைய சண்டை வரும். ஏன் இந்த ரோட்டில் குடிக்கிறீங்க, ஏன் இங்கே வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை வரும். இதுதான் வந்து ரீசன் 2. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து ரன்னிங் போவேன். ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ரன்னிங் போவேன். போய் முடிச்சுட்டு வந்து இது வந்து நெல்காலம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து இந்த வார்ம் அப்லாம் பண்ணுவேன். வார்ம் அப் பண்ணுறது, சில் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவேன். பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா எவ்வளோ பாட்டில் இருக்குன்னு. இப்போ தான் ஒருத்தங்க குடிச்சிட்டு போனாங்க. நான் வந்ததை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒருத்தங்க போனாங்க. இந்த மாதிரி வந்து குடிப்பாங்க. குடிக்கிறதுனால வந்து எனக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய சண்டை வரும். அது இல்லாமல் அங்கே ஒரு முள் செடிலாம் இருக்குது. அந்த முள் செடிலாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு யாருமே வந்து உள்ளே வரக்கூடாது, வராத மாதிரிலாம் நான் போட்டேன். அப்படி இருந்தோம் இந்த இடத்த வந்து தாண்டி வந்து குடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ செம்ம டென்ஷன் ஆகும் எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு வந்து கிரவுண்டு வந்து நான் வந்து கிரவுண்டில் வந்து எச்சே துப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப செம்ம டென்ஷன் ஆகும். சண்டை போடுவேன், எவ்வளோ இது பண்ணுவேன். பெரிய பெரிய சண்டைலாம் வந்துருக்கு. சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷன் லெவல் கூட போயிருக்கு. சரியா? அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுருங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீசன். சரிங்களா? 2வது ரீசனு. 3வது ஒரு ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் வார்ம் அப் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரன்னிங் போடலாம். ரன்னிங் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 10 புல்லப்ஸ் வந்து நான் வந்து எடுக்கணும். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பார் டபுள் பார் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. கவர்மெண்ட் சைட்லேருந்து தலைவர் சைட்லேருந்து யாருமே இது அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு எங்கள் ஊர் வார்டு நம்பர் இருக்கார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு பெரியப்பா பையன். சரியா? முறைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரியப்பா பையன். ஸோ அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து எங்களை வந்து சிங்கிள் பார் டபுள் பார் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த
நிதியிலேருந்து எடுத்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நான் பட்ஜெட் போடுறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அந்த சிங்கிள் பெட் டபுள் பெட் வந்து வச்சிட முடியும். ஆனால் நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிதி இல்லைப்பா, நிதியே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. இன்னும் பஞ்சாயத்தில் வந்து காசே கிடையாது, ஸோ பண்ண முடியாது, நம்ம வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு செவத்தில் மாட்டி வச்சுருப்பேன் சிங்கிள் பார் டபுள் பார். நான் காசு கொடுத்து வாங்கினேன். இது வந்து 3வது ரீசன். சரிங்களா? அப்புறம் ட்ரெட்மில்லும் பார்த்துருப்பீங்க, ட்ரெட்மில் ஃபோட்டோ. ட்ரெட்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரோட்டில் போகிறப்ப ஓடுறப்போ நான் நிறைய சண்டை போகிறேன் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் நீ ஏன் ரோட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் அந்த டைமில் 2020 அந்த டைம்லாம் வந்து நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஓகேவா? போகிறது, கடன் கட்டுறது, சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம்லேயே எங்கள் அண்ணன் வந்து சரி ஒரு ஃபேஷன் நோக்கி இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ட்ரெட்மில் வாங்கி கொடுத்தான். அதுதான் வந்து அந்த ட்ரெட்மில். ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடமா ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நான் பேக் கேமராவில் காமி, ஏன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த இடத்த இந்த ஒரு இடம் மட்டும் எவ்வளோ நடந்திருக்கு, இது ஒரு காரணமாக இருங்க சொல்கிறேன், பேக் கேமராவில் சொல்கிறேங்க, அதுக்காக தானே எல்லாம். ஓகே, இந்த இடத்த நீங்கள் பிளேஸை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பொதரா செடிங்களாம் மண்டி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து நத்தம் புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்கு, மெய்க்கால் புறம்போக்கு எல்லாமே வந்து இந்த இடம் தான் வந்து ஃபுல்லாக புறம்போக்கில் வந்து சேரும். சரிங்களா? நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம ரோட்டில் ஓடுறதுனால நமக்கு சண்டை வருது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு தான் இந்த கிரவுண்டு இருக்குது, இந்த கிரவுண்டை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம், ஒரு ரன்னிங் ட்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணோம்னா அது பிறகு வந்து நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா, இங்கே எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் என்ன பண்ணால், நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது இப்போ அங்கே ஒரு முள்ளுச்செடி தெரியுதுங்களா, அந்த முள்ளுச்செடி, இந்த போஸ்ட், இந்த இடம் எல்லா இடத்துலையும் வந்து அந்த முள்ளுச்செடி தான் கிடந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு முள்ளு மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து டிராக்டர் வாங்கிட்டு வந்து இந்த இடத்த வந்து உழுதேன். எப்படி உழுதுனா, இது மாதிரி உழுதேன், ஒரு ரன்னிங் ட்ராக் அவ்வளோதான், வெறும் 50 மீட்டர் தான் வந்துச்சு. இந்த இடமே வந்து ஒரு 50 மீட்டர் தான் ரவுண்டு வர மாதிரி வந்துச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு அதையாச்சும் நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணிவிட்டு டிராக்டர் எடுத்துன்னு வந்து உழுதுட்டு, களைப்பில் ஒரு வாட்டி உழுந்துட்டு, ரொட்டேட்டர் ஒரு வாட்டி உழுதுட்டு, அது பக்கம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ணி வச்ச பிறகு தான் என்ன ஒன்று ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஏஜ் பார் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த கோவிட் டைமு அதெல்லாம் வந்த பிறகுனால நான் வந்து ஆச்சுன்னா எனக்கு வந்து ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஏஜ் பார் ஆனதுனால வந்து இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் டிஃபென்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒரு கிரவுண்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனும் வந்து இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நீ இப்போது என் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்குது. இப்போ என் பையன் வரலாம், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க, மாமா மச்சான் எல்லாம் சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் வந்து இங்கே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்கிட்டலாம் வந்து எல்லோருக்கிட்டையும் கூட்டி பேசி இந்த மாதிரி வந்து நம்ம கிரவுண்ட் ரெடி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு இது வந்து கிரிக்கெட் கிரவுண்டாக தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அங்கே தெரியுதுலாம் தெரியல உங்களுக்கு, அங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், இந்த இடத்துல ஒரு பள்ளம் நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 அளவில் வந்து செஞ்சுட்டு பாதி கிரவுண்ட் வந்து குறைச்சிட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இடம் தான் இருந்துச்சு. இந்த பொதுரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பள்ளம் ஒன்று, நிறைய செடிங்களாம் கிடந்துச்சு. அதனால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டு எல்லா பசங்களையும் வந்து நான் தான் கேதர் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம்டா, ஆளுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு கிரவுண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து காசு கலெக்ட் பண்ணிவிட்டு ஜேசிபிக்காக நாங்கள் அலையிறோம். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எங்கள் கூட இருந்த ஒருத்தரே வந்து சரி வேணா அவரை பற்றி பேசிக்கணும். ஆனால் இப்போ வந்து எங்கள் லோக்கலில் வந்து ஒருத்தர் வந்து ஜேசிபி வச்சுருக்காரு. அந்த ஜேசிபி வச்சுருக்காரு, அவரை வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஏன்னா வெளில போய் நம்ம ஜேசிபி எடுத்தோம்னா வந்து தப்பாயிடும் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் ஒரு 2 வீக்ஸாக வந்து கிரவுண்டு ரெடி பண்ணுறது வந்து ஜேசிபி வந்து தரல. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், வெளில போயிட்டு ஜேசிபி வந்து இது பண்ணிட்டு தான் இந்த இடம் ஃபுல்லாக சாதனம் பண்ணது, ஓரளவுக்கு எல்லாமே வந்து பண்ணுது. இப்போது இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மூடாக கிடக்கும். நாங்கள் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் தான் பண்ணோம் இந்த இடத்த. அப்போயே வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சரியா? அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறப்போ என்ன ஆச்சுன்னா, சரி வந்து இது சின்ன ஒரு கிரவுண்டாக இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த முள்ளுச்செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளுச்செடி வரைக்கும் அது வரைக்கும்லாம் பண்ணோம்னா ஒரு கிரவுண்டு வந்து ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கும், ஃபுல் சைடாக வச்சு விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுறப்போ அப்போ சொன்னாங்க ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொட்டா அந்த செவுறு காவு வாங்கிட்டு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, இந்த முள்ளுச்செடி, ஒரு பெரிய முள்ளுச்செடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து இந்த சைடு வந்து கூட்டு புறம்போக்குன்ற பாருங்க, கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கூட்டுப்பட்டா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை தான், நீர்நிலை புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, எல்லா புறம்போக்கும் சேர்ந்து தான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்சைடு இருக்கிறதுலாம் வந்து கூட்டு புறம்போக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கூட்டு புறம்போக்குன்னே வருது, கூட்டுப்பட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரே ஷாக்கு. சரி என்னடா பண்ணுறது, இவங்க வந்து இது ஆனால் இது நீர்நிலை தான் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நானே இப்போ மேப்பு நான் பார்த்துருக்கேன். சரி என்னடா பண்ண சொல்ல தெரில. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெவல் வரைக்கும், இந்த செடிக்கு இந்த சைடு இருக்கிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நாங்கள் பண்ணோம். இப்போ இந்த இடம் சொன்னால் இந்த மரத்துக்கு இந்த சைடு வந்து கூட்டுப்பட்டா சொன்னாங்களா, அந்த எப்படின்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க, இந்த பில்டிங்காக இருந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து ரோடு போகுமா, ரோடு போயிட்டு இந்த இடம் ஃபுல்லாக வந்து பட்டா கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு கல் சின்ன சின்ன கல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து விஷயமே. இங்கே தான் வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட்டு, செம்ம பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்துச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வந்து ஒருத்தரோட லேண்டு வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்குது. லேண்டுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அங்கே ஒரு படுதா போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏதோ இந்த இடத்துல தான் வந்து வழி வந்து இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற லேண்டுக்காரர் வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டேன், கொடுத்தா வந்து ஹை ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு தான். சரியா, யார் நம்மளை கேட்க போகிறோம். இதோ இந்த இடமே வந்து இதோ கல் போட்டு வச்சுருப்பாங்க, இதே இந்த இடமே வந்து கூட்டுப்பட்டா சொல்லிட்டு அவங்க வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடமா வந்து கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ வந்து இந்த கூட்டுப்பட்டா ஆகிட்டோம்னா இப்போ எல்லோருக்கும் லேண்டும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கும் வந்து ஒரு வழி வந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுப்பட்டா விஷயம், அந்த விஷயம்லாம் சொன்னல, அது வந்து நான் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துங்க. இப்போது கம்யூனிட்டியை பற்றி பேச சொல்லிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க, பேசினா தான் கரெக்டாக வரும். சரியா, ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து இருக்கிறாங்க சரிங்களா, எங்கள் ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இடம் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து லேண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல லேண்ட் ப்ரொவைட் பண்ணீங்க, மேக்ஸிமம் சொல்ல போனீங்கன்னா நத்தம் புறம்போக்கு அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து தான் வந்து நீங்கள் வந்து லேண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சரியா, அப்படியே பண்ணாலும் நீங்களே பாருங்கள், ஒரு பழங்குடியினரை வந்து நீங்கள் வந்து ஊருக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து விடுவீங்களா சொல்லுங்கள். ஃபுல்லாக ஜாதி பார்க்கலன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஊருக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து விடுவீங்களா, விட மாட்டாங்க. கம்பல்சரி வந்து எந்த ஊரில் வேணால் பார்த்துங்க, ஒரு பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து தனியாக தான் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, வண்டி ஊருக்கு நடுவில் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவில் வந்து அவங்க இருப்பாங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நத்தம் புறம்போக்கில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லேண்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு போகிறதுக்கான அந்த கூட்டுப்பட்டான்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் அவனுக்கு இது வரைக்கும் வந்து பட்டா வாங்கியே கொடுக்கல. லாஸ்ட்டாக இப்போ நான் பெட்டிஷன் போட்டு 4 நாளில் பட்டா ஓகே ஆகிட்டு 3 மாதத்தில் அவன் கையில் வந்து பட்டா வந்துச்சு. சரியா, அப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஐயோ முடியாங்க, இது வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப பெருசாக போகுது. ஒரு சினிமாவாக எடுத்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து புரியும் போல இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பேக் கேமரா தேவை, இந்த இடத்த நீங்கள் தான் பார்த்துட்டீங்களே ஃபுல்லாக. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரிகிறதா மஞ்சள் பில்டிங் தெரியுதுங்களா, எனக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் பில்டிங் தெரியுதுங்களா, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பில்டிங் தான். அது என்ன பில்டிங்னு யாருக்குமே தெரியல, சமுதாயம் கூடன்றாங்க. ஆனால் இப்போ வந்து ரேஷன் கார்டையாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லுலாம் வந்து போட்டு அந்த உரக்கிடங்கு, அந்த சேமிப்பு கிணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்பல் வேறு அடிக்கடிக்குது ஆகுது. இப்போ எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு பில்டிங்குமே கிடையாது. இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஊர் இருக்குது. 3 ஊரில் 2 ஊருக்கு இல்லாததே கிடையாது. லைப்ரரி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பால்வாடி இருக்குது, பார்க்லாம் இருக்குது. கணக்குப்படி பார்க் இருக்குது, ஆனால் அங்கே பார்க் இல்லை, அது இருக்குது, அப்படி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்று கிடைக்கல. இவங்க எப்படி சொன்னால் ஒரு பட்டா கேட்டாலும் அவங்களுக்கு பட்டா கொடுக்கல, இது பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்னடா அது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து பொறுமையாக இருந்தேன். ஏன்னா எந்தெந்த ஒரு விஷயத்துலனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் போஸ்டிங்கில் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் வந்து தலைவராக வந்து இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து தலைவராக வந்து வந்தார். அந்த ரிசர்வேஷன் படி எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து தலைவராக ஆனார். ஆனால் அவரு பஞ்சாயத்து தலைவராக ஆன பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னா
அப்படியே தான் கிடக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஒரு பில்டிங் கட்டல, எதுவும் பண்ணல, ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுக்கல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது அவரே வந்து என்ன மாதிரி பண்ணுறாரு, நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரியா, எப்படின்னா பார்த்தா போனால் பாக்காட்டி போட்டோம். அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 சம்திங் தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஓட்டு இருக்கும். அப்படின்றப்போ இப்போ அடுத்த வருஷம் ரிசர்வேஷன் தான். அப்படி ஜெயிக்கணும்னா நம்ம அந்த ஊருக்கு நல்லது பண்ணாலே போதுமே, இந்த ஊருக்கு நல்லது பண்ண அவசியம் கிடையாது. அந்த ஊரில் நம்ம நல்லது பண்ணி அந்த ஊரில் ஓட்டு வாங்கினாலே போதுமே சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து முழுக்க முழுக்க பண்ணுறது சரிங்களா. என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இலவசமான ஒரு பொருள் வந்தால் கூட சரி, அதை வந்து எங்கள்கிட்ட வந்து வர்றது கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் சரி, விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, விளையாட்டு பொருள்லாம் கொடுத்தாரு. ஒரு 24 பொருள்கிட்ட என்னமோ கொடுத்தாரு சம்திங். கொடுத்ததில் எங்கள் ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்கல. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அதுவும் வந்து நாங்கள் ஒரு வாட்டி பசங்களாக கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ அப்புறம் வந்து ஒரு உளவுத்துறை மூலமாக போயிட்டு அங்கேருந்து போயிட்டு அப்புறம் ஒரு பேட்டு 4 ஸ்டெம்ப் அதை கொடுத்தாங்க. எத்தனை 24 பொருளில் அதை மட்டும் தான் கொடுத்தாங்க. மற்றபடி இது வரைக்கும் எங்கள் பஞ்சாயத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே பண்ணது கிடையாது. எங்கள் பஞ்சாயத்தில் எங்கள் ஊருக்கு வந்து எந்த ஒரு விஷயமே பண்ணது கிடையாது. அப்போ அதெல்லாம் இந்த விஷயம்லாம் தோணுச்சப்போ எனக்கு என்னென்னா, நான் வந்து பெரிய லெவல்லாம் பாலிடிக்ஸ் ஆகணும், பெரிய அளவுலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கல. என்ன நினச்சேன்னா, என் ஊர் சரியா, என் ஊருக்கு தேவையான ஒரு கிரவுண்டு, ஒரு பால்வாடி, அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி முடிஞ்சா படிக்கிறது கிடையாது பசங்க யாரும் இருந்தாலும் ஒரு லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த விஷயத்த வந்து நான் ஆசைப்பட்டேன். சரி, அதை வந்து நம்ம பண்ணலாம். நம்ம ஊருக்கு ஒருத்தர் தலைவர், நம்ம ஊர்லேருந்து ஒரு தலைவர் போனால் நல்லது பண்ண பார்த்தேன். அப்படி அவரு போய் எதுவுமே பண்ணலன்ற பட்சத்தில் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச பிறகு தான் ஃபஸ்ட் என்ன பண்ணால், இப்போது நான் வந்து சின்ன பையங்க, எனக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 26 வயசு தான் ஆகுது. இப்போ தான் 26 வயசு ஆகுது. சரி, நான் போயிட்டு ஓட்டு கட்டினா என்ன போடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள். ஓட்டு கிடப்பேன், எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தாலும் சரி, நான் போய் ஓட்டு கட்ட யாராச்சும் போடுவாங்களா? அப்போ என்ன பண்ணேன்னா, சரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் தான் என்னை வந்து நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எங்கள் ஊரில் எங்கே போனாலுமே சரி எல்லா இடத்துலையும் வந்து குடிப்பானுங்க. அதெல்லாம் என்ன பண்ணால், சரி ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லை வேறு இடத்துல மாற்றலாம் சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டு பெரிய இஷ்யூலாம் ஆச்சு. போலீஸ் வந்துச்சு, ரைடு விட்டானுங்க, அப்படி இப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப்பே வந்து அங்கே இருக்கிற சூப்பர்வைசரை வந்து இல்லை நான் வந்து ஒயின் ஷாப் மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலெலாம் வந்து போயிட்டு அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணால் கம்பல்சரி வந்து இந்த ஒயின் ஷாப் வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, கிராம சபா கூட்டத்தில் வந்து ஒயின் ஷாப் சொல்லி தீர்மானம் போட்டோம்னா அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பிறகு எங்கள் ஊரெல்லாம் போயிட்டு எல்லாரும் கிராம சபாவை கூப்பிட்டு திரட்டி இது பண்ணேன். அது ஒரு வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன். போட்டப்போ யாருமே வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்காமல் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு அது பிறகு தான் பாலிடிக்ஸை விட்டு போனோம், நமக்கு தேவையில்லை, இந்த ஊருக்கு நம்ம இதுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவை. இப்போ எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டின்னு சொல்ல, இப்போ நீங்களே பாருங்கள், இது வந்து 2025ஆம் ஆண்டு சரியா, சுதந்திரம் அடைஞ்சி ஒரு 70 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 70 வருஷமா, 75 மேலே போயிடுச்சு சரியா. சுதந்திரம் வாங்கி நிறைய வருஷம் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி, ஒரு கழிவறை, ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இல்லைங்க. கேட்டதுக்கு நான் தெரியுமா சொல்கிறேன், நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன் பாத்ரூம்னு சொல்லிட்டு, நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன். எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் கட்டுறதுக்கு இடம் இல்லைன்றான். அவனை என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களே பாருங்கள், சுற்றி பாருங்கள், இது ஃபுல்லாமே புறம்போகுதாங்க. இது இடமா தெரியலையா? இந்த இடத்துல வந்து எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் எடுத்து இடமே இல்லை சொல்லிட்டு பெட்டிஷன் போடு. அவன் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்கான் நான் போட்ட பெட்டிஷனுக்கு. என்கிட்ட அது ஒரு ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து இது மாதிரி ஆளுங்க அது மாதிரி காண்டாகுதுங்க. சொல்ல போனால் பாருங்க, காண்டே சிரிச்சின்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த அளவுக்கு காண்டில் இருக்கேன். சரி ஓகே, இதுதான் வந்து நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான சில முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு ஸ்பாட் ஒன்று காமிட்டுறேன், அது தெரியுதுங்களா, ஷெட்டு போட்ட மாதிரி. வாங்க அந்த இடத்துக்கு போவோம். ஏன் அந்த இடத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து வந்து நான் வந்து வீடியோ போட்டுருப்பேன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அங்கே போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோ இங்கே ஒரு சம்பவம், இதை பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். இந்த இடத்த வந்து பார்த்துங்க சரியா, ஓகேவா? இந்த இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்ட் இருக்குங்க. அதுக்கு மேலே கம்பல்சரி இருக்காது, 3 சென்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துக்கு தளம் வந்து அமைக்க சரியா எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ தான் செலவு பண்ணியிருந்தாலும் 5 லட்ச ரூபா கூட ஆயிருக்காதுங்க. ஆனால் இந்த ஒரு இடத்த பாருங்கள், இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.50 லட்சம் சரியா. இதை வந்து யார் கேட்டான் நீங்களே சொல்லுங்கள், இந்த விஷயத்த வந்து யார் கேட்டான்?
அப்படியே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு களம் வந்து இருக்குது, எம்டியாக தான் கிடக்கு. சரியா? இங்கேயே வந்து குடிக்க தான் செய்கிறானுங்க. அங்கே ஒரு களம் இருக்குது, 2 களம் இருக்குது. 2 களம் இருந்துமே 3ஆவதாக ஒரு களம் யார் கேட்டா? 8.50 லட்ச ரூபா கவர்மெண்ட் துட்டு. எவன் கேட்டான் சொல்லுங்கள்? அதுக்கு பதிலாக ஒரு பாத்ரூம் 5 லட்ச ரூபா வரும். 5 லட்ச ரூபா கற்று ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணுறப்ப தான் காண்டாயிட்டு எலெக்ஷன் நின்று இவங்களாம் எதனா ஒன்று பண்ணண்டா அப்படின்னு சொல்லலாம் தோணுச்சு. கடைசியில் மக்களே சரியில்லைன்றப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ நீங்களே வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். மேபி யாரும் பார்க்க மாட்டீங்க. எனக்கு தேவை வந்துன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும் தான் நான் வந்து இந்த வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோடு ஃபுல்லாக குடிக்கிறனா இது வரையும் அவனை கேள்வி கிடையாது. களத்தில் குடிக்கிறேன் அவனை கேள்வி கிடையாது. ஒரு சிங்கிள் பார் டபுள் பார் வந்து கேட்டதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அது பிறகு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு வந்து ரெடி பண்ணல. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுங்கடான்னு சொல்லி சொன்னால் பட்டா இது வரைக்கும் 5 வருஷமாக கொடுக்காமல் இழுத்தடிச்சிருக்கானுங்க. அதே அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன், இன்னும் ரோடு கூட அவனை வந்து போட்டு கொடுக்கல. 6 விஷயம். அது பிறகு வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் கேட்டால் பப்ளிக் டாய்லெட் காட்டுறது வந்து இடம் இல்லைன்றானுங்க. பச்சை ப்ளூரானுங்க. இவ்வளோ இடம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நீர்நிலைகள் புறம்போக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இந்த விஷயத்த வந்து தட்டி கேட்கல. அப்படின்றப்போ எதுவுமே பண்ணலன்றதப்போ நான் நினச்சேன்னா நம்ம வந்து போயிட்டு ஒரு நார்மலாக எனக்கு வந்து பெருசாலாம் தேவை, நம்ம ஊருக்கு தேவையான விஷயத்த மட்டும் வந்து நம்ம ஊருக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம வந்து பண்ணால் போதும் அப்படி சொல்லி தான் வந்து நான் நினச்சேன். இது தாங்க ரீசனு. சரியா? அரசியல் வர்றதுக்கான ரீசனு எனக்கு வந்து ஒரு ரீசன்லாம் கிடையாது. நான் வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி போட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கல. ஒரு நல்லது எங்கள் ஊருக்கு தேவையான நல்லதெல்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஓகேவா? கடைசியில் வந்து பண்ண தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மக்களே சொன்னதுனால நான் வந்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நான் வந்து இந்த இடத்த விட்டு அரசியலை விட்டு வேணாம் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ நடக்கிற விஷயம், இந்த கரூர் விஷயம், அந்த விஷயம்லாம் நடக்கிறப்போ பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருக்குது. நைட்லாம் தூக்க மாட்டேது. இது மாதிரி ஒரு விஷயத்தை தப்பாக பேசுகிறாங்கடா, இது பண்ணுறாங்கடா அப்படின்னு இருக்கிறப்போ நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசி போடு. எப்படியோ நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சொல்லியிருப்பேன், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா ஒரு புலித்தி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த புலித்தி ஆகணும்ல, அதனால் வந்து இப்போதைக்கு பீக்கில் இருக்குது எல்லாமே சொல்லி பார்த்தா அந்த பாலிடிக்ஸ் கண்டென்ட் தான். ஸோ வந்து பாலிடிக்ஸை வந்து நம்ம வந்து பேசி நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இனிமேட்டு வந்து அந்த ரிலேட்டபிளான வீடியோ தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு பண்ண போனால், இப்போ டிஎம்கே பற்றி பேச போகிறேன், ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி நான் பேசிவிட்டு அதன் பிறகு வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூ நடக்குது பார்த்தீங்களா, இப்போ கரூர் இஷ்யூ அந்த மாதிரி சம்திங் இஷ்யூலாம் நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து இப்போ இதுதான் நடந்துச்சுன்னா சொல்ல போதில்லை, இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி பண்ணி தான் நடந்திருக்காது, இனிமேட்டாச்சும் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நான் வந்து பேச போகிறேன். எல்லாருக்கும் ஒன் செகண்ட் ஹாப்பி தீபாவளி. சரியா? பட்டாசு கொளுத்துங்க, கம்மியாக கொளுத்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? தீபாவளி கொண்டா வேணாம் சொல்ல, கொஞ்சம் பட்டாசு வந்து கம்மியாக கொளுத்துங்க, இயற்கைக்கும் நல்லது, நிறைய வனவிலங்குகளுக்கும் வந்து நல்லது. சரியா? ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ. மதித்தலை பொலிட்டிஷியன் அத்தா, பாய்.